கூற வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத் இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. மார்க் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் திருநாள் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு உயிருடன் எழுப்பப்படாவிட்டால் நற்செய்தி நமக்கு இல்லாமல் போயிருக்கும் இல்லைங்களா? அப்படி என்றால் என்ன நடக்கும்னா, அன்றைக்கு இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கொள்வார் அப்படின்ற ஒரு செய்தி அவரே சொல்லதுனால அநேக காவல் அவருக்கு வைக்கிறாங்க. அதாவது ரோம பேரரசின் வழியாக கிட்டத்தட்ட 4 திசையிலிருந்து 4 பேர் 16 பேர் போர் வீரர் மட்டும் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த யூத சமய சார்பாக, ஏன்னா இவங்க தான் ரொம்ப அவரை பார்த்து இருக்கிறாங்க இல்லையா, அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்த்ததுனால இவர் எப்படி எழுதுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதனால அதிகமான காவல் இடணும்னு சொல்லி லேவி குழுவில இருந்து மொத்தம் 120 பேர் அவங்க என்ன பண்றாங்கன்னா காவல்ல நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் ஒரு மனிதனுக்காக காவல்றாங்க. அப்ப அந்த கல்லை ஒண்ணு வச்சு அதை வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லறை, காலியான கல்லறை இருந்ததுல அதுக்கு முன்னாடி மூடி வச்சு இந்த கல்லறையில இந்த கல்லு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 டன் வரைக்கும் இருக்கக்கூடிய வெயிட். அதாவது யூத ஆண்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 பேர் ஆள மட்டும்தான் அந்த கல்லை நகர்த்த முடியுமா. அவ்வளவு ரொம்ப வலுவான ஒரு கல் அது. அப்ப இங்க பெண்கள் அதிகாலையில என்ன செய்யறாங்கன்னாக்கா, ஆண்டவர் இயேசுடைய உடலுக்கு நறுமணம் இடுவதற்காக வராங்க. ஒருவேளை சினாப்டிக் காஸ்பல் மத்தேயு, மார்க், லூக்கால சில வித்தியாசங்கள் இருக்குது. யோவானிலே ஒரே ஒரு பெண் மகதலா ஊர் சேர்ந்த மரியா மட்டும் போனதாக செய்தி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தவர் பெண்களுக்கு மட்டும் முதலிலே தன்மை திருக்காட்சி அங்க கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து இவங்க போகும்போது இந்த பெண்கள் இந்த கல்லறைக்கு போறாங்க இல்லையா, நறுமணம் போடுறதுக்காக, பூசுறதுக்காக, இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. மனக்கலக்கம் என்னன்னா, யார் இந்த கல்லை புரட்டுவாங்க, ஏன்னா இது அவ்வளவு பாரமான கல், இது நமக்காக யார் செய்வாங்க அப்படின்னு ஒரு பெரிய கவலை பாரத்தோடு இவங்க போறாங்க. ஆனா அவங்க போன உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இவங்களுக்காக கல் அங்கே புரட்டப்பட்டு இருக்கிறது, தள்ளப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த மாத்திரத்துல இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி இந்த பெண்களுக்கு ஏற்படுதுங்க. இன்னைக்கு கூட நம்ம பல நேரங்களில் இந்த கல்லை போல பாரங்கள், நம்ம கவலைகள் நம்ம உடலை அழுத்தம் அப்படின்னு சொன்னா, நமக்காக இந்த கவலைகளை எடுத்து போட யாரால முடியும்னா கடவுளால மட்டும்தான் முடியும். கிறிஸ்து நமக்காக உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் சுமக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். கடவுள் உங்களை பலப்படுத்தட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கிழமை சோத்திரிக்கிறோம். உயிர் தெரிந்த ஆண்டவர் எங்களோடு உடனிருந்து வழி நடத்தும். இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளே. ஆம்.